ப்ரைஸ் த லார்ட். நம்ம லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி மேலே வந்துடுவோம். ஆனால் நம்ம சரீரத்தில் ஒரு பலகீனம் வந்துட்டுன்னா நம்ம சரீர அளவில் மாத்திரமல்லாது மனதளவுலையும் சோர்ந்து போயிடுவோம். அதனால தான் பைபிளில் சாத்தான் யோபுவை கூட கடைசியாக சரீரத்தை தொட்டான். ஆனால் அப்போது கூட யோபு சோர்ந்து போகலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அதனால் வியாதியை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட என்ன பேச போறாருன்னு கேட்குறீங்களா? 2 நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அதாவது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி மனங்கசந்து அழுவார். மனங்கசந்துனா தன்னுடைய தவறுகளை உணர்வடைந்து தன்னை முற்றிலும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து அழுது ஜெபம் பண்ணுவார். அவர் அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்து கிருபை வைத்து அவருக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதம் செய்த தேவனால் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்வது கூடாத காரியமா என்ன? இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வியாதியின் படுக்கையில் இருக்கீங்க, அப்படி தானே? அது எவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி, வாரமா, மாதமா, இல்லை வருடங்களா, உங்களுக்கு ஒரு விடுதலையை, சுகத்தை தர ஆண்டவர் நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலேயே உங்கள் அருகில் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடி எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது சிறு குழந்தையைப் போல உங்கள் இருதயத்தில் இருக்கிற அத்தனையையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்து உங்கள் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுங்கள். உங்களை சூழ்ந்திருந்த இருள் விலகுவதை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கே இப்பொழுதே உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை காண்பீங்க. விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் bless you.